போகிற வழியில் நிறைய இடத்துல நாங்கள் நின்று ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அதில் ஒன் ஆஃப் த ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபின்லாண்ட் தமிழ். ஆல்ரெடி நம்ம தொடர்ந்து போட்டுட்டு இருக்க வீடியோ ஃபின்லாண்ட்லேருந்து நார்வேக்கு ட்ராவல் பண்ணியிருந்தோம். அந்த 7-day ட்ரிப்போடைய செகண்ட் டே வீடியோ தான் இது. கில்பிசிஆர்வி ஃபின்லாண்டோட டிப் மோஸ்ட் பாயிண்ட்லேருந்து நாங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு 1 night ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே நாங்கள் டைம் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு கில்பிசிஆர்விலேருந்து ட்ராம்சோன்றது நார்த்தன் நார்வேயில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்பாட். அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த ட்ராவலோட vlog தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவோட விஷுவல்ஸ் வந்து ரொம்பவே ஸ்டன்னிங்காக சூப்பர்வாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. போகிற வழியில் நிறைய இடத்துல நாங்கள் நின்று ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அதில் ஒன் ஆஃப் த சாம்பிள் தான் இங்கே நான் காமிச்சிருக்கேன். தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே சூப்பர்வாக இருக்கும் இந்த வீடியோ. நாங்கள் ஃபின்லாண்ட்லேருந்து நார்வே கிராஸ் பண்ணும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, நடுவில் இருக்க இந்த கோடு தான். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும், இந்த ஹைவேஸில் போட்டிருக்க கோடு. ஃபின்லாண்டில் ஒயிட் கலர் இருக்கும். ஆஹா, இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது. கண்டிப்பாக இதோட லேண்ட்ஸ்கேப்பே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபின்லாண்டில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரொம்ப பிளெயினான டெரைன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே நார்வேக்குள்ளே என்ட்ரான உடனே நிறைய மவுண்டெயின்ஸ் அண்ட் ஃபியார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபியார்ட்ஸ்னால் என்ன மீனிங்னா, ஒரு சைடில் மலை இருக்கும், இன்னொரு சைடில் வந்துட்டு அப்படியே வாட்டர் வந்துட்டு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அந்த ஏரியாவில் வந்துட்டு ஹைவேஸ் கட்டியிருப்பாங்க. அது பார்க்கவே டிரைவிங்க்கும் சரி, பார்க்குற விஷுவல்ஸும் சரி ரொம்பவே சூப்பர்வாக இருக்கும். நாங்கள் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் கில்பிசிஆர்விலேருந்து ட்ராம்சோ போகும்போது நடுவில் ஒரு ஸ்பாட் பார்த்துருந்தோம். அந்த ஸ்பாட் தான் வந்துட்டு ஸ்கிபாட்டன். நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கில்பிசிஆர்விலேருந்து ட்ராம்சோ போகிறதுக்கு வழியில் ஸ்கிபாட்டன் வரும். அந்த இடத்துல கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அந்த மவுண்டெயின்ஸே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் வந்துட்டு பனிமலை மாதிரி இருக்கும். அதாவது பனி ஃபுல்லாக கவர் ஆகியிருந்திருக்கும் வின்டரில். இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால கொஞ்சம் கொஞ்சமாக உருகி அது வந்து கரைஞ்சி வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த மவுண்டைன் வியூ பார்த்திங்கன்னா சன்னி டேஸில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சமாக ஸ்னோ இருக்கும், மித்தபடி கீழே எல்லாமே கரைஞ்சி வந்துட்டு அந்த ரிவர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ரிவருமே பார்த்திங்கன்னா நல்லா டர்காய்ஸ் கலரில் டார்க் க்ரீன் அண்டு டீப் ப்ளூ நிறைய விதமான கலர்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுற்றி க்ரீனரிஸ், மழை, அதுக்கு மேலே பனி, ப்ளஸ் கீழே வந்துட்டு அந்த லேக் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு கேம்பிங் சைட்ஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சப்போஸ் சம்மரில் வரீங்க அப்படின்னா இந்த கேம்பிங் சைட்ஸில் புக் பண்ணிவிட்டு ஓவர் நைட் கூட அந்த கேம்பிங் சைட்லேயே நம்ம ஸ்டே பண்ணலாம். சப்போஸ் நம்ம வந்துட்டு கேரவனில் வந்திருந்தோனாலும் நம்ம இந்த கேம்பிங் சைட்ஸை புக் பண்ணிவிட்டு அந்த கேம்பிங் சைட்ஸில் கேரவனில் ஓவர் நைட்டில் ஸ்டே பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமும் இருக்குது. நீங்கள் வந்து இதை ஆன்லைன்லேயே கூட புக் பண்ணலாம். இங்கே பார்க்குற இந்த கேபின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும். கேபின்ஸும் சரி, இங்கே நம்ம நிறைய வந்துட்டு கேரவன்ஸ் பார்க்குறோம். இது எல்லாமே கேம்ப் சைட்ஸில் ஆல்ரெடி புக் பண்ணியிருப்பாங்க. இல்லை நேரில் வந்து புக் பண்ணலாம் இப்போ ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இந்த மாதிரியான கேம்பிங் சைட்ஸில் ஸ்டே பண்ணி இந்த வியூவில் வந்துட்டு நைட்டு 1 day ஸ்பெண்ட் பண்ணுறதே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் அந்த வியூ தான் இது. பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கிறது தெரியும். இங்கே ஒரு பீச் மாதிரி இருக்குது. அந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா அந்த பனிமலை வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துட்டு, வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ரொம்ப அழகான வியூஸாக இருந்தது. ஸோ எங்களால் இங்கே இருந்துட்டு போகிறதுக்கே எங்களுக்கு மனசு இல்லை. இருந்தாலும் நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு போய் ட்ராம்சோவில் ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக நாங்கள் அங்கே போய் தான் ஆகணும். அதுக்காக நாங்கள் இங்கேருந்து கிளம்பணும்.
அந்த சைடு பார்க்குறதுக்கு உங்களுக்கு பீச் வியூவும் அந்த மலை மவுண்டெயின்ஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த சைடில் கான்ட்ராஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீனாக அந்த பூக்கள்லாம் பார்த்துட்டு ஒரு வயலட் கலரில் பிங்கிஷாக பூத்துருக்கும். அதை பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதையோட ஒரு கிளிப் தான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் நான் பார்க்குறதுக்கு. ரெண்டு வியூவுமே கம்ப்ளீட்டாக கான்ட்ராஸ்ட்டாக இருந்தாலும் ரொம்பவே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துட்டு, இது மாதிரி ஒரு வியூ வந்துட்டு நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அங்கேருந்து கிளம்ப மனசே இல்லைனாலும் ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ட்ராம்ஸோ நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். போகிற வழி எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. எவ்ரி 5 to 10 மினிட்ஸ் நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரசிச்சுட்டு போகணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்தது. இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு நிறைய இடத்துல நிப்பாட்டல. ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் போகிறதுக்கு ஈவினிங் ஆர் நைட்டு கூட ஆயிடலாம். அதனாலவே கொஞ்சம் வேகமாக நாங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ப்ளஸ் இந்த டிரைவிங்கே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நம்ம நின்று ஃபோட்டோ எடுக்கலனாலும் அதெல்லாம் வந்துட்டு எங்களோட மெமரிஸில் இன்னமும் நல்லாவே நிற்கிது. அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த வீடியோஸ் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ அழகான லொக்கேஷன்ஸாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு லொக்கேஷனுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு ட்ரைவ் வந்துட்டு எவ்ரி 1 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணும்போதும் புது வித்தியாசமான வியூஸ் கிடைக்கும் பார்க்குறதுக்கு. அது ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு, ரொம்பவே ரசிக்கிற மாதிரியும் இருந்துச்சு. தொடர்ந்து எங்களோட பயணம் பண்ணிகிட்டே வாங்க. நீங்களும் இந்த வீடியோவை எங்களோட சேர்ந்து ரசிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல் வீடியோவுமே பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது உங்களுக்கே புரியும். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டையும் தெரிவிங்க. ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறோம்.
வழியா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸை ட்ராவல் பண்ணி நாங்கள் கடைசியில் இந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமும் பார்க்கறதுக்கு இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மவுண்டைன் ரீஜன்ஸும் இந்த வேலியை பார்க்கறதுக்கே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதையும் காமிக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் அதையும் கேப்சர் பண்ணியிருக்கோம்.
அட் லாஸ்ட் ஆஃப்டர் எ லாங் ஜேர்னி நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி நாங்கள் ட்ராவல் பண்ணி கடைசியில் ட்ராம்ஸோட சிட்டிக்கு ரீச் ஆக போகிறோம். ட்ராம்ஸோட சிட்டிக்கு கிட்ட வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you on the next video. Bye bye.